வணக்கம் அன்பத நெஞ்சங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவம் படிக்கணுன்னா அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான யோகா அமைப்புகள் இருக்கணும், என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு உதாரண ஜாதகம். அதாவது இந்த ஜாதகம் ஒரு மாணவியுடைய ஜாதகம். இவங்க மகப்பேறு மருத்துவம் படிச்சுட்ருக்காங்க, மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருக்காங்க. இவங்க 5th இயரில் இருக்காங்க இப்போது. அதாவது 2025 பிப்ரவரியில் நம்ம இந்த வீடியோ போடும்போது இவங்க 5th இயர் படிச்சுட்ருக்காங்க. கைனகாலஜிஸ்ட்டாக அந்த ட்ரைனிங்கில் போயிட்டுருக்காங்க மெடிக்கலில். இந்த பெண்மணியோடைய தந்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட எங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து கேட்டிருந்தாங்க வேறொரு விஷயத்துக்காக. அப்போது நான் எடுத்த உடனே கேட்டிருந்தேன், இந்த ஜாதக அமைப்பு மருத்துவம் பயின்றக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆமாம், மருத்துவம் தான் பயின்றுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது நம்ம பார்த்த உடனே எப்படி தெரிஞ்சது, என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் நம்ம மருத்துவம் படிக்கலாம், இந்த ஜாதகத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த அமைப்பு உங்களோட குழந்தை ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக அவங்களும் மருத்துவம் படிக்க முடியும். சரி, இந்த மாணவி இந்த குழந்தையோட ஜாதகத்தில் இவங்க டேட் ஆஃப் பர்த் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இவங்க 9/2/2001 சாயந்தரம் ஒரு 5:40 பிறந்திருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடலோரத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா கடகம், ராசி சிம்மம். சிம்மத்தில் சந்திரன் இருக்குது, 5ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்குது, 6ல் கேது இருக்குது, 7ல் சூரியன் இருக்குது, 8ல் புதன் இருக்குது, 9ல் சுக்கிரன் உச்சமாக இருக்குது, 11ஆம் வீட்டில் குருவும் சனியும் இருக்காங்க, அதாவது ரிஷபத்தில் இருக்காங்க, 12ல் ராகு இருக்காங்க. இதுதான் இந்த மாணவியுடைய ஜாதக அமைப்பு. இந்த குழந்தைக்கு மருத்துவம் பயிலக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மருத்துவம் படிச்சுட்டுருக்கான்னு சொன்னேன் இல்லையா. எடுத்த உடனே எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, பொதுவாக ஒருத்தர் மருத்துவம் பயில்வதற்கு அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் முதன்மையாக யோகா அமைப்பில் இருக்கணும். அதாவது செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தில், சந்திர கேந்திரத்தில் அல்லது குருவோட பார்வையில் ராசிக்கு 10ஆம் இடத்துலையோ அல்லது லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடையோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பாகணும். அதில் 10ஆம் வீட்டில் இருக்கிறதோ, 10ஆம் அதிபரோட பார்வையிலையோ இணைவிலையோ இருக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில் 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம்ன்றதுனால அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் இணையணும். சந்திரனுக்கு நேராக எதிரில் இருந்து சந்திரன் நல்லா ஒளி பொருந்த அமைப்பில் இருக்கும் பொழுதோ, அல்லது சந்திரன் கூட ஒன்றா இருந்தாலோ, அல்லது சந்திர கேந்திரங்கள் சொல்லக்கூடிய இடங்களில், அது சந்திரனுக்கு 4, 7, 10 ஆகிய இடங்கள்லையோ, அல்லது குருவோட பார்வையிலையோ அல்லது குருவோடு இணைஞ்சிருந்தாலும் அவங்க நிச்சயமாக மருத்துவம் படைக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு முதன்மையான அமைப்பாக இருக்கும். அதுபோக சூரியனும் செவ்வாய் கடத்த நிலையில் சுபத்துவமாக இருக்கணும் மருத்துவத்திற்கு. அதுபோக குருவோட நிலையும் நம்ம பார்க்கணும். அதுபோக கேதுவோட நிலையும் நம்ம எடுத்துக்கணும். 6ஆம் இடம் நோயை குறிக்கிற ஸ்தானம்னா அந்த இடத்தையும் 10ஆம் இடத்தையும் இதெல்லாம் பார்க்கணும். இந்த எல்லா அமைப்புகளும் நம்ம பார்த்து தான் ஒரு மருத்துவம் பயில முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சரி, இந்த குழந்தையோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான யோகா அமைப்புகள் இருந்து இவங்க மருத்துவம் படித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட ஜாதகத்தில் பாருங்கள், கடக லக்னம். இவங்களுக்கு இந்த கடக லக்னத்துக்கு 10ஆம் இடமாக மேசராசி வரும். மேசராசியுடைய அதிபர் செவ்வாய். ஸோ இவங்களுக்கு 10ஆம் அதிபர், அதாவது தொழில்ஸ்தான அதிபதியே செவ்வாய் வராரு. அவர் 10ஆம் வீட்டினுடைய அதிபராகி இந்த லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்துட்டார். ஸோ ஒரே 10ஆம் அதிபராக ஆகி 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று ஸ்தான பலத்தோடு இருக்கார். சரி, அவர் வலுவாயிட்டார். அதே நிலையில் சுபத்துவம் அடைஞ்சால் தானே, ஒரு பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் சுபத்துவம் அடைஞ்சால் தானே அவங்க நல்ல ஒரு சாதகமான பலன்களை யோகங்களை கொடுப்பாங்க. அதாவது இயற்கை பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் பௌர்ணமி ஒட்டிய சந்திரனுடைய இணைவெளியோ அல்லது பார்வையிலையோ அல்லது சுக்கிரனோட தொடர்புலையோ அல்லது குரு பகவானுடைய தொடர்புலையோ, அதாவது பார்வை அல்லது சேர்க்கைகளோ இருந்தாங்கன்னா நிச்சயமாக சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் சுபத்துவம் அடையும். அதாவது கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பிலிருந்து அவங்க பின்வாங்கி நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் முன் வருவாங்க. சரி, இந்த ஜாதகத்தில் நம்ம இப்போ செவ்வாய் ஆட்சி பெற்று ஸ்தான பலத்தோடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இவர் சுபத்துவம் என்ற நிலையை எப்படி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஜாதகத்தில் பாருங்கள், 11ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருக்காரு. குரு அமர்ந்து தனது 7ஆம் பார்வையில், நேருக்கு நேர் 7ஆம் பார்வையில் ஆட்சி பெற்ற செவ்வாயை பார்க்குறாங்க. செவ்வாய் குரு ஒருவர் பார்த்துக்கிறதுனால இது குருமங்கல யோகமாகுது. குருமங்கல யோகமே ஒரு சுபத்துவமான ஒரு நிலையில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், குரு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்காங்க 9ஆம் வீட்டில். 9க்கும் 11 கூடிய அதிபர்கள் பரிவர்த்தனையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குருவும் சுக்கிரன் பரிவர்த்தனையாக 2 இயற்கை சுபகிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனைனா அந்த ஜாதகம்
முதன்மையான யோகம். அதாவது குருவும் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆனாங்கன்னா அந்த ஜாதகம் வந்து ஒரு முதன்மையான ஒரு யோக ஜாதகம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு முன்னாடி பின்னாடி ஒரு 4 நாள் அல்லது பின்னாடி பௌர்ணமியிலேருந்து முன்னாடி ஒரு 4 நாள் அல்லது பின்னாடி ஒரு 4 நாள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல யோகசாலிகளாக இருப்பாங்க. மனபலம் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல தைரியசாலிகளாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து நல்ல ஒளி புரிந்த அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலும் சாதகமாக எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குழந்தையோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதாவது பிரதமை திதியில், தேய்பிரியில் பிரதமை திதியில் பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட சந்திரன் 95% ஒளி பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. அதாவது சுபத்துவமாக, ரொம்ப சுபத்துவமாக இருக்காங்க. அதுவும் தன்னோட நெருங்கிய நண்பரான சூரியனோட வீட்டில் இருக்காங்க. நான் இதில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் ஒருத்தர் பார்த்துருக்காங்க. சரிங்க, சனியும் பார்க்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் சனியோட பார்வை செவ்வாய் மேலே இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் ஒரு பாவத்துவமான அமைப்பு தான். அப்படின்னாலுமே குரு பார்வையே அது வந்து சரி கட்டப்படும், அதாவது ஃபில்டர் பண்ணப்படும். அதுபோக பௌர்ணமி சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்காது. அதாவது பௌர்ணமி ஒட்டிய நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 4, 7, 10 இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாவகிரகங்களாக இருந்தால் கூட அல்லது பாவத்துவமாக இருந்தால் கூட அவங்க நிச்சயமாக வந்து அந்த ஒளியை வந்து சந்திரனிட்ட ஒளியை வாங்கி பிரதிபலித்து ஒரு சுபத்தன்மையோடு தான் இருக்கும் அந்த கிரகங்கள். அப்படி பார்க்கும்போது சந்திரனுக்கு 4ல் செவ்வாய் இருக்குது, 7ல் புதன் இருக்குது, 10ல் குரு இருக்காங்க, 10ல் சனியும் இருக்காங்க. அதாவது சந்திரனுக்கு 10ல் இருக்காங்க. ஸோ சந்திரனுடைய பௌர்ணமியின் ஒளியில் செவ்வாய், புதன் மற்றும் குரு மற்றும் சனி இந்த 4 கிரகங்களும் கேந்திரத்தில் அமர்ந்தது வந்து ஒரு சூப்பரான அமைப்பு. இந்த சந்திரனோட ஒளியை வந்து பிரதிபலித்து இந்த 4 கிரகங்களும் சந்திர அதியோகத்தில் நல்ல ஒரு சந்திரனோட ஒளியில் பிரதிபலித்து கேந்திரங்கள் இருக்கிறத வந்து ஒரு சூப்பரான அமைப்பு. இப்போது இந்த சனி பார்த்த பார்வையானதோடைய பாதிப்பு வந்து அந்த பாவத்துவம் வந்து சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த பாவத்துவமானது விலகுது. ஸோ இப்போது நல்ல ஒரு சுபத்துவமான நிலையில் செவ்வாய் ஆட்சி பெற்று குருவோட பார்வையும் சந்திர கேந்திரத்திலையும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது ஒரு சூப்பரான அமைப்பு. 10ஆம் அதிபரும் அவரே ஆகிறதுனால, தொழில் ஸ்தான அதிபதியும் அவரே ஆகிறதுனால நல்லா இருக்குது, ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போது சூரியன் வந்து 7ல் இருக்காங்க, அவரும் சந்திரனுக்கு சந்திர அதியோகத்தில் தான் இருக்காங்க. சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் எல்லாமே சந்திர அதியோகத்தில் தான் இருக்கார். அவரும் சுபத்துவம் தானே, குரு பார்வையிலையும் இருக்கார், சந்திர அதியோகத்துலையும் இருக்கார்ல. அப்போது செவ்வாய் விட சூரியன் தானே சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். என்னென்னா இங்கே 2 விஷயம். செவ்வாய் ஏன் அதிகம் சுபத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து இங்கே குருவோட நேரடி பார்வையில் 7ஆம் பார்வையில் இருக்காங்க. அது போக சந்திர கேந்திரத்தில் இருக்காங்க. அது போக ஸ்தான பலத்தோடையும் இருக்காங்க, அதாவது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காங்க. இதுதான் நம்ம எடுத்து பார்க்கணும். ஏன் சூரியனுக்கு வந்து 2ஆம் நிலையாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து இருக்கக்கூடிய சனியோட வீட்டில் இருக்காங்க. சனியோட வீட்டில் இருந்து ஒரு பாவகிரகத்தோட வீட்டில் இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்காத வீடு மகரம், கும்பம் ரெண்டுமே அவருக்கு வந்து சூரியனுக்கு வந்து பிடிக்காத வீடு. அந்த வீட்டில் இருக்கிறதுனால அது 2ஆம் நிலை சுபத்துவமாக தான் எடுத்துக்கணும். குரு பார்வை இருந்தாலுமே அது 2ஆம் நிலை சுபத்துவம் தான் இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் அவர் ஆட்சியோ உச்சமாக பெறக்கூடிய அமைப்புலலாம் அங்கே இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஸ்தான பலமோ வேறு ஏதோ ஒரு வகையிலான பலமோ அவருக்கு அங்கே இல்லை. ஒரு பகை வீட்டில் இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார், சந்திர அதியோகத்தில் இருக்கார். ஆனால் இவரோட ஜாதகத்தில், இந்த குழந்தையோட ஜாதகத்தில் பாருங்கள், செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று குருவோட பார்வையில் இருப்பாங்க, சந்திர கேந்திரத்தில் இருக்காங்க. ஸோ செவ்வாய் தான் இங்கே முதன்மையான சுபத்துவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபர், நோய்க்குறிக்கூடிய ஸ்தானமான 6ஆம் அதிபர் குரு செவ்வாயை நேரடி பார்வையில் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒருத்தருக்கு மருத்துவம்னா முதன்மையான அமைப்பில் வந்து அவங்களுக்கு நம்ம குருவும் செவ்வாயும் சூரியனும் கேது இந்த மாதிரி அமைப்புகளை நான் பார்க்கணும். அதாவது முதன்மையாக செவ்வாய், 2வதாக சூரியன், 3வதாக குருவோட நிலை பார்க்கணும், கேதுவோட நிலை பார்க்கணும், நோய்க்கு இருக்கிற ஸ்தானமான 6ஆம் இடத்தையும் பார்க்கணும், தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தையும் பார்த்து ஒருத்தர் மருத்துவர் ஆகாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருந்ததுனால இவங்க வந்து மருத்துவம் படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது செவ்வாய் இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இவங்க மகப்பேறு மருத்துவம், அதாவது குழந்தை பேர் மருத்துவராக இருக்காங்க. இன்னொரு விஷயம், சூரியனும் வந்து குருவோட பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால, சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுனால அறுவை சிகிச்சைக்கு எல்லாமே சூரியன் தான். ஸோ அவரும் வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டாக்டராக இவங்க வருவாங்க. இப்போ நல்லா படிச்சுட்ருக்காங்க. 5th இயரில் 2025 படிச்சுட்ருக்காங்க. நல்லா பாஸ் அவுட் ஆகி வந்து நல்லபடியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு டாக்டர் தான். இவங்க ஜாதகம் நல்லா யோக ஜாதகம் தான். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்காங்க. நல்ல யோக ஜாதகம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா உங்களுடைய ஜாதகத்தில் மருத்துவம் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நான் கொடுத்துருக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9791804737. உங்களுடைய டவுட் எதாக இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.
ஒருவேளை நீங்கள் பேரண்ட்டாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, அதாவது இப்போ 10த்தோ இல்லை +2வோ முடிச்சுட்டு மருத்துவம் படிக்க வைக்கலாமா, அந்த அமைப்பு உங்கள் குழந்தையோட ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நான் கொடுத்தக்கூடிய நம்பர் 9791804737 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அந்த அமைப்பு இருக்கா, மருத்துவமாகக்கூடிய படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.